ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகிருச்சு. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் அந்த கலர் மாறும் பார்த்திங்களா, கோல்டன் ப்ரௌன் கலரில், அது வரைக்கும் லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இப்போ வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது லைட்டாக அந்த குக்கரில் அடிப்பிடிக்கும். உங்களுக்கு அடிப்பிடிக்க வேண்டாம்னா நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் லைட்டாக வதக்கிட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த நெய் கூடவே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதை சேர்த்துட்டு இது லைட்டாக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் முருகலாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு பாருங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி 2 தக்காளி பழம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பட்டாணி, நம்ம பட்டாணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் பிரியாணி, அதுக்காக தான். விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், தக்காளி, பட்டாணி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிடுவேன். இதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா பொடி இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரை நல்லா உள்ளே சேர்த்துட்டு இப்போது இந்த நம்ம சேர்த்துருக்க அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம இதை நல்லா கிண்டிடலாம். இப்படி நம்ம கிண்டும் போதே அந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். ஒரு நிமிஷம் இதை நம்ம நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அதனால் நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நான் எப்போவுமே ஊற வைப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், அப்புறம் நம்ம தண்ணி சரியாக கரெக்டாக ஆகாமல் போயிடும். அதனால் நம்ம கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக மேலே இந்த மாதிரி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக நான் ஒரு 3 விசில் வச்சேன் அப்படின்னா எனக்கு சரியாக வெந்து வந்துடும் சாதம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சாதம் குழையலை, நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பன்னீரை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுறதுனால அது குலையாமல் உடையாமல் இருக்கும். சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த அரிசி குலையவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.